Hello friends, welcome to முத்துரகு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக், பர்த்டே கேக் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். மைதா மாவு 250 கிராம், பவுடர் சுகர் 125 கிராம், எக் 3, ரா மில்க் பச்சை பால் காய்ச்சாத பால் இது வந்து 100 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ், வெண்ணெய் உருக்கி எடுத்து வச்சிருக்கேன் 25 கிராம், கேக் ட்ரே, பட்டர் சீட். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மைதா மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு பேசன் எடுத்துருக்கேன். இப்போ எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 3 எக்கு உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கை வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பீட் பண்ணியாச்சு. வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 250 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கோம். இப்போ நான் 125 கிராம் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். பவுடர் சுகர் இப்போ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதாவது 5 ml ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் உருக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ரா மில்க் எடுத்து வச்சிருக்கோம் பச்சை பால், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு வந்து சாப்பிட்டாதே வந்து நம்ம அதில் ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா கேக் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்போ தான் ஸ்பாஞ்ச் பாஞ்சாக வராது. ஸ்பாடுலா வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம கேக் மோல்டில் வந்து இப்போ ஃபில் பண்ணிடலாம். பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே பட்டர் சீட் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேக் ட்ரே எல்லாம் வந்து பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் கேக் மாவு. இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ தான் கரெக்டாக வரும் கேக்கு. நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்படி தட்டி விட்டுக்கலாம். இன்றைக்கி அவனில் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அவனை 180 டிகிரியில். பட் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. நம்ம ஆன் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். இப்போ கேக்
30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஒன் 180 டிகிரியில் வச்சுக்கலாம். இப்போ கேக்கு சூப்பராக நல்லா பேக்காகி வந்திருக்குது, நல்லா சூப்பராக வெந்திருக்குது. இதை வந்து நம்ம இப்போ லேயராக கட் பண்ணிக்கலாம். 3 லேயர் கட் பண்ண போகிறோம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக ஸ்பாஞ்ச் நல்லா ரெடியாக இருக்குது. இதில் வந்து சுகர் சிரப் வந்து மேலே நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே வந்து கொஞ்சம் கேக்கு சாப்பிட்றது சாஃப்டாக இருக்கும். க்ரீம் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லேயருக்கும் இடையில நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மேலே க்ரீம் பண்ணாதான் அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஹோம்மேடு கேக் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். இப்போவும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். எப்படி கேக் க்ரீம் ரெடி பண்ணுறது வீட்டிலே அப்படின்னு பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. பர்த்டேக்கு தான் நம்ம இந்த கேக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்மளுக்கு வேணுங்கிற டிசைன்லாம் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நானும் இப்போ எனக்கு தெரிஞ்ச டிசைன் போட்டிருக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மற்றொரு பதிவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.